உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக போராடும் மக்களை விஜய் சந்திக்கும் நிகழ்வுக்கு காவல்துறையினர் 4 நிபந்தனைகள் விதித்துள்ளனர். தகவல்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். களத்திலிருந்து சந்தானம், காவல்துறையினர் சார்பாக 4 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன? இதற்கு தாவேகா கட்சியினர் உடன்படும் பட்சத்தில் விஜய் போராடும் மக்களை எந்த இடத்துல வச்சு சந்திக்கிறாரு? ஆனந்தி, பல்வேறு இழுபறிகளுக்கு பின்னர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த பரந்தூர்ல விமான நிலையத்தை எதிர்த்து போராட்டம் செய்து வரக்கூடிய இந்த போராட்டம் குழுவினரை சந்திப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தமிழக வெற்றி கழகமும் அதே போன்று போராட்ட குழுவும் ஏக்னாபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல்ல இந்த சந்திப்பு நடைபெற வேண்டும் என்று அனுமதி கேட்டிருந்தாலும் கூட அதற்கான அனுமதி என்பது மறுக்கப்பட்டு அதன் அருகே இருக்கக்கூடிய ஏக்னாபுரம் கிராமத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் சந்திப்பதற்கான அனுமதி மட்டுமே காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு 12:30 மணி வரை இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தாலும் கூட இறுதியில் இங்கு மட்டுமே நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த திருமண மண்டபத்தில் விஜயை சந்திப்பதற்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதால் பாதிக்கப்படக்கூடிய விவசாய கிராமங்களை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இந்த மண்டபத்திற்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க. வேறு மாவட்டங்களை சார்ந்த நபர்களோ அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை சார்ந்த வேறு மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்காங்க. அதே போன்று பார்த்தோன்னா 11:30 12:30 மணி வரை 1 மணி நேரத்தில் இந்த சந்திப்பை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு மேலதான் அனுமதி வழங்கப்பட்டதனால் தற்போது இந்த திருமண மண்டபத்தில் விஜய் அந்த சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடு பணிகள் என்பது கட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக பேரிகேட் அமைக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 13-14 கிராமங்களை சார்ந்த ஒரு 7000 மக்கள் போராட்ட குழுவினர் சார்ந்த 7000 மக்கள் இன்று விஜயை சந்திப்ப திட்டமிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சார வாகனம் மூலமாக இந்த மண்டபத்து உள்ள இல்லாம மண்டபத்தின் உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல அந்த வாகனம் மூலமாகவே அந்த மக்களிடம் அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து எதனால இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படக்கூடாது என்பது குறித்தான கருத்துக்களையும் கட்சி சார்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அடுத்ததாக என்னென்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்தும் அவர் பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பரந்தூர் மக்களை விஜய் சந்திப்பதற்கு 4 நிபந்தனைகளோட காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.